அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த பாடத்தில் ஸஹீஹுன் லிகைரிஹி என்பதற்கு ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மஹுமுல்லா அவர்கள் என்ன விளக்கம் தங்களது கிதாபிலே கூறியிருந்தார்கள் என்பது பற்றிய விளக்கத்தையும் அதற்கான உதாரணத்தையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதே ஸஹீஹுன் லிகைரிஹிக்கு இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மஹுமுல்லா அவர்கள் தங்களது முகத்திமத் இப்னு ஸலாஹிலே என்ன விளக்கம் கூறியிருக்கிறார்கள், என்ன உதாரணம் சொல்லுகிறார்கள் என்பது பற்றிய விபரத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அல் ஹதீஸு ஸஹீஹுன் லிகைரிஹ். ஷேக் இமாம் அவர்கள் தங்களது கிதாபிலே ஸஹீஹுன் லிகைரிஹ்க்கு என்ன தாரீஃப் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல் ஹதீஸு ஸஹீஹுன் லிகைரிஹ், அல் ஹதீஸு ஸஹீஹுன் லிகைரிஹி என்பதாகிறது அதுவாகிறது இதா ருவியல் ஹதீஸுல் ஹஸனுன் லிதாத்திஹி. ஹஸனுல் லிதாத்திஹி என்கிற அந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு ஹதீஸ் அது அறிவிப்பு செய்யப்பட்டால், மின் தரீக்கின் ஆகர மிஸ்லுஹு, இதை போன்ற அறிவிப்பு தொடருள்ள வேறொரு அறிவிப்பு தொடரை கொண்டு அறிவிக்கப்பட்டிருந்தால், அவு அக்வா மின்ஹு, அல்லது இந்த அறிவிப்பு தொடரை விட நல்ல வலுவான தொடராக இருக்கக்கூடிய ஒரு தொடரின் மூலம் இதே ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தால், சும்மிய ஸஹீஹன் லிகைரிஹி, அதுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்னா ஹஸனுல் லிதாத்திஹின்னு சொல்ல மாட்டோம், ஸஹீஹுன் லிகைரிஹி என்று நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஹஸனுல் லிதாத்திஹினா என்னது? ஸஹீஹுன் லிதாத்திஹிக்கு உள்ள அத்தனை நிபந்தனைகளும் இருக்கும். ஆனால் அந்த அறிவிப்பாளர்கள் தொடரில் வரக்கூடிய ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒருத்தருக்கு மரணத்திறமையில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்து அது ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த நிலையில் இருந்தால் அது ஸஹீஹுன் லிதாத்திஹியை விட்டுட்டு ஹசன் என்கிற தரத்துக்கு வந்துரும். சரி, இந்த ஹஸனுல் லிதாத்திஹிங்கிற இதே தரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் வேறொரு அறிவிப்பை கொண்டு, வேறொரு அறிவிப்பு தொடரை கொண்டு இதே ஹதீஸ் இருந்துச்சுன்னா, அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயிடுச்சு. ஒரு ஹதீஸோ ஒரு அறிவிப்பு தொடரோ அல்ல அதுக்கு மேல உள்ள தொடர்களோ, அல்லது இதுல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை விட சிறந்த அறிவிப்பாளர்களை கொண்டு வேறொரு தொடரின் மூலம் இதே ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தால் அது என்ன ஆயிடும்? இப்போ ஒன்று மற்றொன்றை வலுப்படுத்தக்கூடியதாக என்ன செஞ்சிடும்? ஆகிரும். எனவே இந்த ஹஸனுல் லிதாத்திஹிங்கிற இந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸு என்னவாக மாறிடும் அப்படின்னா, ஸஹீஹுன் லிகைரிஹி என்ற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும்? மாறிடும் என்று குறிப்பிடுகிறார். அதான் ஹுவ, அந்த ஸஹீஹுன் லிகைரிஹி என்பதாகிறது இதா ருவியல் ஹதீஸுல் ஹஸனுன் லிதாத்திஹி, ஹஸனுன் லிதாத்திஹி என்கிற அந்த அந்தஸ்தில் உள்ள ஹதீஸ் அறிவிப்பு செய்யப்பட்டால், மின் தரீக்கின் ஆகர மிஸ்லஹு, இதை போன்ற ஒரு வேறொரு வழியின் மூலமாக, அவ் அக்வா மின்ஹு, அல்லது இந்த அறிவிப்பாளர்களை விட சிறந்த அறிவிப்பாளர்களை கொண்டு வேறொரு தொடரின் மூலமாக இதே ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தால், சும்மிய, அது பெயரிடப்படும் ஸஹீஹன் லிகைரிஹி, ஸஹீஹன் லிகைரிஹி என்பதாக பெயரிடப்படும். ஏன்னா லியன்ன ஸிஹ்ஹத, இப்ப இந்த ஹதீஸுனுடைய நம்பகத்தன்மையாகிறது லம் தஅதி மின் தாத்திஸ் சனத், ஒரு சனதை கொண்டு மட்டும் என்ன செய்யல, வரவில்லை. வ இன்னமா ஜாஅத், இப்ப இந்த ஹதீஸுனுடைய நம்பகத்தன்மை இன்னும் அதிகரித்திருப்பதற்கான காரணம், அதற்கான வழி என்னன்னா, அது எதன் மூலமாக வந்துச்சுன்னா, மின் இல்லிமாமி கைரிஹி இலை, இதை போன்ற வேறொரு அறிவிப்பு தொடரை இதன் அளவிலே ஒன்றிணைத்ததினால் அதனுடைய நம்பகத்தன்மை வந்துவிட்டது.
லிஅன்ன ஸிஹ்ஹத, இந்த ஹதீஸினுடைய நம்பகத்தன்மை லம் தஅதி மின் தாத்தி ஸனத், அந்த ஒரு சனதை கொண்டு மட்டும் என்ன செய்யல, வரல. வஇன்னமா ஜாஅத், அந்த அந்த நம்பகத்தன்மை வந்ததாகிறது மின் இன்திமாமி கைரிஹி இலை, வேறொரு அறிவிப்பு தொடரை இதோடு இணைப்பதின் மூலமாக வந்ததாகும். அப்ப அப்படி வந்ததுனால இந்த ஹதீஸ் எப்படி ஆயிரும்னா, வஹுவ, இந்த ஹதீஸ் ஆகிறது அலா மர்தபதி மினல் ஹசன் லிதாத்திஹி, ஹசனுல் லிதாத்திஹியை விட உயர்ந்த அந்தஸ்திலும், வதூன சஹீஹுன் லிதாத்திஹி, சஹீஹுன் லிதாத்திஹிக்கு கீழையும். ஹசனுல் லிதாத்திஹிக்கு மேல, சஹீஹுல் லிதாத்திஹிக்கு கீழே, நடுவில் இருக்கக்கூடிய சஹீஹுல் லிகைரிஹி என்கிற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும், இந்த ஹதீஸ் வந்துவிடும் என்பதாக இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதற்கு விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். இதே இவ்வளவு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னொரு இடத்துல அதே கிதாப்ல இதை விட சுருக்கமாக என்ன செஞ்சிருக்காங்க, இன்னொரு ஒரு தாரீஃபை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்னது, அல் ஹதீஸு ஸஹீஹுன் லிகைரி, ஸஹீஹுன் லிகைரிஹி என்ற அந்த ஹதீஸ் ஆகிறது, ஹுவ, அதுவாகிறது, மஜ்மூஉ ஹதீஸைன், ரெண்டு ஹதீஸுகளுடைய இணைப்பாகும். எந்த ரெண்டு ஹதீஸு, குல்லும் மின்ஹுமா ஹசனுல் லிதாத்தி, அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஹசனுல் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தில் உள்ள ஹதீஸ் ஆகும். அவ ஹசனுல் லிதாத்திஹில உள்ள அந்தஸ்தில் உள்ள ரெண்டு ஹதீஸுகள், அதாவது ஒரே ஹதீஸ் ரெண்டு அறிவிப்பு தொடர் மூலமா என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. இப்போ ஒன்று மற்றொன்றோடு நம்ம இணைக்கிறதுனால இது வந்துருச்சு. ஃபயர்தகியானி, எனவே இந்த ரெண்டு ஹதீஸ் வந்ததுனால அதிகப்படியான, ஒன்றை விட அதிகப்படியான அறிவிப்புகளை கொண்டு வந்ததுனால இந்த ரெண்டுமே உயர்ந்து விடும். இலா சஹீஹுன் லிகைரிஹி, சஹீஹுன் லிகைரிஹிங்கிற அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும், உயர்ந்து விடும் என்பதாக இமாம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்ப ஹசனுல் லிதாத்திஹிங்கிறத ஏன் நம்ம முன்னாடி படிச்சோம்னா இதுக்கு தான். அப்ப ஹசனுல் லிதாத்திஹின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதே போன்ற அந்தஸ்தில் உள்ள அந்த ஹதீஸு இன்னொரு அறிவிப்பு தொடரின் மூலமா வந்துருச்சுன்னா இது அதை வலுப்படுத்தும், அதை இது வலுப்படுத்தும். எனவே இந்த ரெண்டு ஹதீஸுமே கடைசியில் என்ன ஆயிடும்னா ஹசனுல் லிதாத்திஹியை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும், மாறிவிடும். சஹீஹுன் லிகைரிஹி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிடும், மாறிவிடும் என்பதாக அறிஞர் அவர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸையும் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். என்ன ஹதீஸு அப்படின்னு சொன்னா, ரவாஹுல் இமாம் திர்மிதி மின் ஹதீஸ் முஹம்மது பின் அம்ர், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸு. அவர்கள் யாரை தொட்டும் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், முஹம்மது பின் அம்ர் என்பவரை தொட்டும் அறிவிக்கிறார்கள். அவர் யாரை தொட்டும் அறிவிக்கிறார், அபி சலமா, அவர் அபி சலமாவை தொட்டும் அறிவிக்கிறார். அந்த அபி சலமா யாரிடமிருந்து கேட்டிருக்காங்க, அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள். அப்ப அபூ ஹுரைரா தஆலா அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சொன்னாங்க, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என் உம்மத்தின் மீது நான் சிரமத்தை பயப்படாவிட்டால், ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அவர்களை மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவிருப்பேன் என்பதாக கூறினார்கள் என்று என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா தஆலா அவர்கள் அறிவிக்க. இப்போ இந்த ஹதீஸை இமாம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய ராவிகளை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸின் அறிவிப்பு தொடரில் உள்ள முஹம்மது பின் அம்ர் பின் அல்கமா, அதாவது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாரிடமிருந்து அறிவித்திருக்கிறார்களோ அவர்கள் உண்மை பேசுதல், நன்னடத்தை ஆகியவற்றில் பிரபலமானவர். அதில்ங்கிற விஷயத்துல அவர் நல்லவராகத்தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் மனப்பாட திறமையில் குறையுள்ளவர். எனவே இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தை அடையும். அத்தராவிகள்லாம் ஓகே. அப்ப இவர்கிட்ட மரணத்திறமை குறைவு இருக்கிறதுனால அப்ப இவரை வச்சு இந்த ஹதீஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா ஹசன்கிற தரத்துக்கு வந்துடுது. அதே நேரத்தில் இந்த ஹதீஸில் உள்ள மத்தனை போன்று என்னது, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்த்துஹும் பிஸ்ஸவாக்கி இந்த குல்லி ஸலாத்தின் அப்படிங்கிற இந்த மத்தன மாதிரியே வேறு பல அறிவிப்பாளர்களை கொண்டு வேறு பல அறிவிப்பு தொடர்கள் வந்திருக்கிறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா,
இவருடைய மனநத்திறமையில் உள்ள குறைவு நிறைவு செய்யப்படுகிறது. என்ன நிறைவு செய்யப்படுகிறது? இப்போ அவருக்கு மரணத்திறமையில குறைவு இருக்கிறது தான். ஆனால் இதுல அவர் சரியாத்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும். எப்படின்னா, மற்றவர்களும் இதே மாதிரி தானே என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மத்தன் மாதிரி தானே அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற இதே வார்த்தையை கொண்டு வந்திருந்தாலும் சரி, இங்க ஷேக் இமாம் அவர்கள் குறிப்பிடுவது இதே வார்த்தையை கொண்டே வந்திருக்கிறதுங்கிறாங்க. அல்லது கருத்தை கொண்டு வந்திருந்தாலும் எஜுபுர் தான். அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, அந்த மனநத்திறமையை இது காரியத்தை சரி செய்யப்படும் என்பதுதான் அறிஞருடைய விஷயம். அப்ப இந்த அடிப்படையினால இவருடைய மரணத்திறமையில் குறைவு நிறைவு செய்யப்படும். இவ்வாறு இதன் குறை நீங்கி சரி செய்யப்பட்டு இந்த ஹதீஸ் சஹீஹுல் லிகைரிஹி என்ற தரத்திற்கு உயர்ந்துவிடும் என்று இமாம் அவர்கள் தங்களில் முகத்திமத் இப்னு ஸலாஹிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அப்ப நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, சஹீஹுல் லிகைரிஹி என்பதற்கு இமாம் அவர்கள் சஹீஹுல் லிகைரிஹினா என்ன என்பதை இமாம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஹசனுல் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்திலுள்ள ஒரு ஹதீஸு வேறொரு அறிவிப்பு தொடரை கொண்டு அதே ஹதீஸ் அதே தரத்தில் உள்ள அறிவிப்பாளர்களை கொண்டோ அல்ல அதைவிட சிறந்த அறிவிப்பாளர்களை கொண்டோ இன்னொரு அறிவிப்பு தொடர் வந்துவிட்டால் ஹசனுல் லிதாத்திஹி என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் லிகைரிஹிக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும் என்பதற்கு என்ற விளக்கத்தையும் அதற்கான உதாரணத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சஹீஹுல் லிதாத்திஹி என்பதனுடைய சஹீஹுல் லிகைரிஹி என்பதனுடைய ஹதீஸை கொண்டு அமல் செய்வது சம்பந்தமான விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஹதீசு சஹீஹை கொண்டு செயல்படுவது எவ்வாறு வாஜிப் அவசியமோ அதே போன்றுதான் ஹதீசு சஹீஹுல் லிகைரிஹியை கொண்டும் செயல்படுவது வாஜிப் என்பதன் மீது அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அமல் செய்தல் என்று சொன்னால் அந்த சஹீஹுல் லிகைரிஹிங்கிற அந்தஸ்தில் உள்ள அந்த ஹதீஸ் ஏதாகிலும் ஒரு செய்தியை நமக்கு சொல்வதாக இருந்தால் அந்த செய்தியை நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லது ஏதாகிலும் ஒரு அமலை கொண்டு நமக்கு செயல்படுவது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு சொல்வதாக இருந்தால் அதை கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் அதை கொண்டு அமல் செய்வது. அப்ப சஹீஹான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது எவ்வாறு வாஜிபோ அதே மாதிரி சஹீஹுல் லிகைரிஹிங்கிற அந்தஸ்தில் உள்ள ஹதீஸை கொண்டு செயல்படுவதும் வாஜிபாகும் என்பதையும் என்ன செஞ்சிருக்காங்க, இமாம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்ப இதுவரைக்கும் நாம சஹீஹுல் லிதாத்திஹினா என்ன, சஹீஹுல் லிகைரிஹினா என்ன, ஹசனுல் லிதாத்திஹினா என்ன என்ற இந்த 3 விஷயங்களையும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக ஹசனுல் லிகைரிஹினா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.